Welcome to Kollywood Uncut with Keethana Venkatesh. Sunday vandaachunga. Sunday nale generally jolly தூங்குவோம், ஜாலியா லேட்டா எந்திரிப்போம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வெளிய சுத்துவோம், ஜாலியா ஃபேமிலியோட கூட சுத்துவோம். அந்த விதத்துல நம்ம ஜாலியா சினிமா நாலேஜையும் கண்டிப்பா வளர்த்துக்கணுங்க. அந்த சினிமா நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா நீங்க நம்ம Kollywood Uncut பார்த்து தான் ஆகணும். அந்த வரிசையில இன்னைக்கு சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் வந்திருக்கேங்க. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அது என்னன்றது இப்ப பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது தகவல் படத்தோட ஆடியோ லான்ச்ங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சசீந்திரா. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா காஸ்ட் மெம்பர்ஸ்மே புதுமுகங்கள் தாங்க. படத்தினுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம டைரக்டர் சார் கிட்ட கேட்கும்போது இது ஒரு விமன் பேஸ்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. வாங்க அதெல்லாம் என்னன்றதை இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழுக்கு என்னோட வணக்கம். இந்த மண்ணு மக்களுக்கு என்னோட வணக்கம். இது என்னுடைய தமிழில் முதல் படம். என் பேர் கே சசீந்திரா. டைரக்டர் பரதனோட அசோசியேட்டாக இருந்து தான் நான் வந்து இந்த திரையிலே வந்ததே தொழில் கற்றுக்கினேன். அது இல்லாமல் தமிழில் நான் அங்கே அப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டில் நான் தமிழில் வந்து 22வது வயசில் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணேன். நெஞ்சிந்தல்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து அன்றைக்கி வந்து எந்த டிவி சேனல்ஸும் கிடையாது. தூரதர்ஷனில் வந்து என்னோடய 22வது வயசில் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கு. அந்த சீரியல் பெஸ்ட்டு சீரியல் அவார்டு அன்றைக்கி கிடச்சிது. அதுக்கப்புறம் தாம்பத்தியம் சொல்லி ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போது தமிழில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கு. இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம் நிறைய சப்ஜெக்ட் நம்ம முன்னாடி இருக்குது. ஏன் ஒரு மெசேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படி ரொம்ப ஆசை. அந்த மெசேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா எப்படிப்பட்ட மெசேஜ்? நிறைய மெசேஜஸ் சொல்லலாம், நிறைய தகவல் சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லலாம். ஆனால் பர்டிகுலராக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பு கொடுப்பாங்க. அது யார் லைஃப்பில் இருந்தாலும் ஒரு தகவல் நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு கொடுப்பாங்க. அந்த பாதிப்பு தான் இந்த கதையோட ஃபஸ்ட்டு அவுட்லைன். அந்த பாதிப்பிலிருந்து தான் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இதோட ட்ராவலிங்கை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டியதுன்னா, பெண் என்றது ஒரு காம பொருள் கிடையாது. அவள் தாயாய், காதலியாய், மனைவியாய், மகளாய், சகோதரியாய் நமக்கு எல்லா லெவலிலும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மனை பார்க்கும்போது கும்பிடுவாங்க. நமக்குள்ள தாய் இருக்குது, நம்ம தாயை நம்ம கும்பிடணும். கும்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம மதிக்காத மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் அந்த மதிப்பு இல்லாமல் ஒரு ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால விளைவுகள் நிறைய இருக்குது. பாம்பேயில், டெல்லியில், இந்த மாதிரி எல்லாம் ஷொர்ணூர், கேரளாவில் ஷொர்ணூர், இங்கே பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி, இங்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகள் வந்து பெண்ணை வந்து சாதாரணமாக மதிக்காமல் கொடூரமான ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு போய் விடுறாங்க. இதை பற்றி எப்படி சொல்லலாம்? அந்த கருத்து தான் இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். I am Jithu Jost, the producer of the movie Thagwal, directed by K. Shashindra. This is my first venture into film, and I'm glad it is Thagwal. It's an excellent movie with a strong social message to society. I request all of you to come and watch. Mr. Shashindra has put in an excellent effort in directing and making the movie. It has got excellent screenplay, excellent exotic locations are being covered in the movie, and the music is outstanding. I would really appreciate if all of you could come and help us make this a big success. Thank you. பெண் பூவே பொன் கதிர் பூவாசம் தேவதை நீத்தானோ
ஸோ என்னுடைய பேர் வந்து சாஜித் சென்ட்ரல். நான் வந்து தகவல் தமிழ் சினிமாவோட music director. I'm just the music director of the Thagaval Tamil movie. About this movie, it contains a different theme, a different message in this movie. ரொம்ப நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது இந்த படத்தோட. முதல்ல டாக்டர் சார் என்னோட இந்த தீமை பற்றி சொல்லும்போது there was no chance for any songs in this movie. அதுக்கப்புறம் 2 months after 2 months director K. Shashindra sir came and asked me he wanted some commercial songs in this movie. ரொம்ப கமர்ஷியலான சாங்ஸ் இந்த படத்துக்கு தேவை to get more people reach for this movie. அதுக்கப்புறம் தான் நான் இந்த சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணேன். I had composed this song after the lyrics had written. Shashindra sir தான் இந்த படத்தோட லிரிக்ஸு. அந்த லிரிக்ஸ் கேட்டுட்டு தான் நான் இந்த சாங்ஸ் எல்லாம் டம்மி லிரிக்ஸ் தான் முதல்ல எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் எல்லாம் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது. அதனால அந்த லிரிக்ஸ் தான், அந்த டம்மி லிரிக்ஸ் தான் இப்போது இந்த படத்தோடைய ஸ்ட்ரைட் லிரிக்ஸ். இது வந்து இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி தான். அதுக்கப்புறம் ஐ நீட் யுவர் ப்ரேயர்ஸ். ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டேன் தகவல் படத்தோட, இந்த படத்தோட மியூசிக்கால் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டேன். இனிமேல் நான் ட்ராவல் பண்ணோன்னா ஐ நீட் யூர் சப்போர்ட். மீடியா பீப்புளோடையும் அதுக்கு ஆடியன்ஸோடைய சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப லக்கு கிடச்சதுன்னா இந்த படத்தில் சிங்கர்ஸ் வந்து எல்லாம் ரொம்ப ஃபேமஸான சிங்கர்ஸ் தான், ரொம்ப டேலண்டான சிங்கர்ஸ் தான். எனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடச்சது அவருடைய ஒர்க் பண்ணுறதுக்கு. Shankar Madhavan sir irukku, Hariharan sir irukku, Velmurugan sir irukku, Unnimenan sir irukku. I had sung also a song for this movie. என்னுடைய பெரிய ஒரு லக்கு தான் அது. about the songs, mostly melodious songs தான் இந்த படத்தில். 5 songs வந்து melodious songs and last one வந்து ஒரு குத்துப்பாட்டு தான். So I need all your support. Please pray for me and make me enter this industry. Good evening. என் பேர் ரிஷி. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோ. இது என்னோடய முதல் படம். இதில் ஒரு ஹீரோவை பண்ணியிருக்கேன் நான். நல்லா டெக்னிக்கலி நல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி மியூசிக் லான்ச், அதோட ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இது படத்தோட பாட்டானதில். தகவல் படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வெரி குட் எக்ஸலன்ட் ஸ்டோரி. இட்ஸ் வெரி குட் டேக்கிங்ஸ் மூவி. இட்ஸ் வெரி நைஸ் பிகாஸ் எல்லோரும் வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டேக்கன் வைஸான ஸ்டோரி எல்லாம் ஒரு வித்தியாசமான படம் அமைச்சு வச்சுருக்கேங்க. வித்தியாசமான லொக்கேஷனில் பண்ணி வச்சுருக்கேன். வெரி குட் ரியாலிட்டி, நைஸ் மூவி. நீங்கள் வந்து பார்க்கணும். My name is Samji and I'm part of Thagaval team. Since I was small, I always wanted to be an actor. So I took an acting course from US NYU. After I took the course, I came here and I met director Shashindra Keshangar. He gave me an opportunity to be part of Thagaval team. And now I'm doing my second film as a main villain. And the film name Mooradangu Uttarava. So please pray for me, bless me, and please watch the film and bless me. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரிஷா. இந்த தகவல்ன்ற படத்தில் என்னோடய கேரக்டர் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து வழக்கம் போல் சாங் தான் பண்ணியிருக்கேன். அந்த சாங் வந்து கொஞ்சம் நல்ல சாங், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாங், நல்லா எடுத்திருக்காங்க. நார்மல் ஐட்டம் டான்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவுட்டோர்ஸ்லாம் போய் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சார் சசீந்திரன் சார்னால அவர் ஏற்கனவே சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹோல் க்ரூ ரொம்ப கோஆப்டிவாக இருந்தாங்க. பாட்டு மட்டும் இல்லை, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும். ஸோ இப்போ ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து பிரபஞ்ச். நான் வந்து முதல் தடவை தான் அந்த தமிழ் மூவி நடிக்கிறேன். ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் அந்த தகவல் மூவியில் தான் அந்த டேரக்டர் சசீந்திர சார் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருச்சு. ரொம்ப ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுற கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கேரக்டரோட பேர் வந்து தங்கவேல். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். காரணம் நல்லொரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். சின்ன ஆளுகளோட படம், அது வந்து புது ஆளுகளோட படம், நெஞ்சிலேற்ற தமிழ் மக்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல மேக்கிங் மூவி
கண்டிப்பாக நெஞ்சிலேற்று நான் நினைக்கிறேன். உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். அடுத்ததா சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் சைமாவோட பிரஸ் மீட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சைமா அப்படின்றது நமக்கே என்னன்னு தெரியும். சவுத் இந்தியாவில் இருக்கிற தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்க சினி மெம்பர்ஸும் கலந்துக்கக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்னு. இந்த சைமா அவார்ட்ஸ் இந்த வருஷத்துக்கானது எப்போ எங்கே நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த பிரஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Really a pleasure being here, extending at least a little support that I could extend for Saima Awards, because it's a very very special family, and I think Saima has become something which I or most of us actors look forward to every year. It's an opportunity to meet all our contemporaries and co-actors. I think I started most of my friendships and relationships there. The very good bonding happens during these awards. This year also I'm really looking forward to it, and Saima is definitely getting better and bigger every year. So all the very best to Saima Awards. Thank you. I've been part of Saima for the last 3 years. The first year I partied, after that I just started hosting. And today we speak about South Indian cinema going international. I think Saima was somewhere the front runner of all this. They've been constantly beating it bar on bar each year, making it a better and better event, putting all our 4 states together, putting it in an international destination, making it as big as any world classic award function can be. So I really have to appreciate and thank Brinda and Vishnu and the rest of the Saima team who've constantly been doing this, and thank you for having me as part of your family. And Micromax is the 2nd year. I'm hoping they'll continue being with us many years. So it's a fun event. Trust me on that. எல்லாருக்கும் வணக்கம். In the first time I'm attending Saima 2015. I'm not really seen much in awards, but there are very few awards that I wish to go to, and Saima 2015 is going to be one of them. My performance, yes, that is what I'm looking forward to. First time I'm performing for Saima also with my first appearance, so I'm trying to make it the best possible. I hope I leave an impact, and I'm looking forward to having a great time in Dubai, hosted by one of the best there. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சைமா இந்த வருஷம் துபாயில் நடக்குது ஆகஸ்ட் 6-7 தேதியில். இந்த வருஷமும் எவ்ரி இயர் மாதிரியே நிறைய பெர்ஃபார்மன்ஸஸோடையும் நிறைய பெஸ்ட் அவார்ட்ஸோடையும் வருது. ஸ்டே டியூன்ட், நல்லா பார்த்து ரசிங்க. தேங்க்யூ. இந்த வருஷம் சைமா அவார்ட்ஸ் 4வது சைமா அவார்ட் நடக்க போகுது. ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 சைமா அவார்ட் வின் பண்ணியாச்சு. இந்த வருஷம் ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் சைமாவில் எப்போவுமே சினிமா சேர்ந்தவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக இருக்க முடியுது. ஸோ அந்த டுகெதர்னஸ்க்கும் சைமாக்கு நன்றி. இந்த வருஷம் துபாயில் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஹோப்பிங் டு see you all there. Thank you. நம்ம மணிகண்டன் சார் டைரக்ட் பண்ண காக்கா மூட்டை படம் ரொம்பவே சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்கு. நமக்கு தெரியுங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அவார்டு கூட வின் பண்ணியிருக்கு. இந்த படத்தினுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு பாராட்டு விழா ரீசெண்டாக நம்ம சென்னையில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட நடந்திருக்கு. வாங்க அதெல்லாம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற காக்கா முட்டை குடும்பத்தினரே, நம்ம ஊரில் நாட்டில் கோழி முட்டை, வாத்து முட்டை இதெல்லாம் கேட்டிருக்கோம். இந்த காக்கா கூட்டில் குயில் முட்டை போடுறதெல்லாம் கேட்டிருக்கோம்.
அந்த காக்கா முட்டைங்கிற ஒரு படம் இவ்வளவுக்கு பெரிய அளவில் இவர்களால் உருவாக்கப்பட்டதால் இனிமேல் காக்கா முட்டைக்கு கூட விலை ஏறி போகுன்ற பயம் இருக்கு. இந்த பொடியர்கள் 2 பேரோடவும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் கூட 50 மார்க் வாங்கினது இல்லையா, ஆனால் ஆனந்த விகடன் 60 மார்க் கொடுத்துருக்கு. ஆனால் அவங்களுடைய நடிப்பை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த அம்மா அதிகம் உடல்நலம் மிகவும் குன்றிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய 2 காலமே பெருசாக வாங்கியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட தமிழ் சினிமாவிற்கு இப்படிப்பட்ட வயதான நிலையிலும் உன்னதமான படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதோடு இப்படிப்பட்ட படைப்பாளிகளை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். காக்கா முட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சூழலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் காக்கா முட்டைக்கு முன்னாடி இருந்தது தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2002 எண்டில் சென்னைக்கு வரேன். நான் உதவி ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்துட்ருக்கேன். 2000 அதாவது ஒரு 7-8 வருஷம் போயிடுச்சு வேலை பார்க்குறதுலையே. அதுக்கு பிறகு நான் ஒரு சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு தேடுறப்போ ஒரு ப்ரொஃபைல், சினிமோட்டோகிராஃபி ப்ரொஃபைலுக்காக எடுக்கப்பட்டது தான் விண்டு ஷார்ட் ஃபிலிம். இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விண்டு ஷார்ட் ஃபிலிம் நான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு நண்பர்கள்கிட்ட தான் டைரக்ட் பண்ண கொடுத்தேன். ஏன்னா நான் கேமரா மட்டும் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கன்னு. அது யாருமே சரியாக புரிஞ்சுக்கல அந்த அந்த விண்டு ஷார்ட் ஃபிலிமோட கதையோட அமைப்பை. சரி, நம்மளே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறையா ஷார்ட் ஃபிலிமுக்கு ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி, அந்த ஐடியா கொடுத்துருக்கேன், சினிமோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்கேன். விண்டு ஷார்ட் ஃபிலிமுக்கு பிறகு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் வருது, டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சில கதைகளை எழுதியிருக்கேன். அது எல்லா கதைகளையும் வந்து ஒரு காதல் சம்மந்தமாக, காதல் கதையாக இருக்காது. வில்லன் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டார். சூழல் தான் பெரும்பாலும் அங்கே ஒரு பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கதைகளுக்கு வந்து நான் சொல்கிறது 2002-03 அந்த நேரங்களில் அந்த கதைகளுக்கு வந்து அப்போ ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இது நாவலாக போடலாம்ப்பா, இல்லை ஒரு சிறுகதையாக நீ விகடனுக்கு அனுப்பு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அவங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மரம் வெட்டி ஒருத்தர் இருப்பார். நான் ஷார்ட்டாக கதையை சொல்லிடுறேன். அவரோட கோடாரி வந்து தண்ணியில் விழுந்துடும். ஒரு தேவதை வருவாங்க, ஒரு தங்க கோடாரி காட்டுவாங்க, அப்புறம் ஒரு வெள்ளி கோடாரி காட்டுவாங்க. 2மே இல்லைன்னு சொல்லி அவர் உண்மையை சொன்னதுனால, 3வது அவர் அந்த கோடாரி இதுதான் என்னதுன்னு சொன்னதுனால 3மே கொடுத்துருவாங்க. அதுதான் காக்கா முட்டைக்கு நிகழ்ந்தது. எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு ப்ரொடியூசரையும் பார்க்கும்போது அந்த கதையை கேட்டுட்டு காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், அது ரிஜெக்ட் ஆகிடும். 3வதாக ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சேன் நான். அவர் வந்து என்னோட கதையை ஒத்துக்கிட்டாரு, பண்ணுறேன்னு சொன்னார். அந்த கதையில் வந்து காதல் எதுவும் இல்லை, நல்ல ஒரு நகைச்சுவையாக நகர்ற கதை தான். அது ஒன்றும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய கதையாக இல்லை. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், முதல்ல ஒத்துக்கிட்டு எனக்கு அதில் ஒரு 5 லட்சம் சம்பளமாக சொன்னார். நான் சரின்னு சொல்லியிருந்தேன். 2க்குமே, அது ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கும் இயக்குவதற்கும் சேர்த்து சரின்னு சொல்லியிருந்தேன். எல்லா பட வேலைகள்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு, இதில் நீங்கள் ஒரே ஒரு ட்ராக் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி. நான் சொன்னேன், லவ் ஸ்டோரி இதில் ஆட் பண்ண முடியாது சார், கதையோட அமைப்பு அப்படி இருக்குது, நம்ம வேறு கதை வேணும். ஏன்னா காதலுக்கு எதிரான ஆள் நான் இல்லை. சில கதைகளில் காதலை வைக்க முடியாது, அது அந்த கதையோட அமைப்பை கெடுத்துரும் அப்படின்றதுக்காக நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் கேட்கல. அப்புறம் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. முதல்ல நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வைங்கன்னு சொன்னவர் போக போக நீங்கள் வச்சே ஆகணுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் திருப்பி ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த படத்தை வந்து ஒரு 2.5 கோடிக்கு நம்ம சேல் பண்ணலாம்
நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கும் ஒரு பாட்டும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா 3.5 கோடிக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம 2.5 கோடியே லாபம் தானே, நம்ம அதுதானே பிளான் பண்ணோம், அந்த லாபத்துக்கே பண்ணி கொடுத்துடலாமே, படம் நல்லா வருமே அப்படின்னா, இல்லை நம்மளுக்கும் நிறைய கடன் இருக்குது, அதனால் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு இல்லையே சார் கடன், என்னப்போ நான் இந்த ஒரு படத்தில் அதுவே பெரிய லாபத்துக்கு கீழே தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு நிறையா லாபம் வர்றதுல எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அந்த கதையை கெடுத்து நம்ம அந்த லாபத்தை அடையக்கூடாதுன்றது எண்ணம். அப்புறம் அவர் ஒரு நாள் கழிச்சு கூப்பிட்டு உங்களுக்கு நான் 30% தரேன்னு சொல்கிறாரு. 30% 30 lakhs. நான் அப்போ அந்த மீட்டிங் அப்போ நான் போகிறப்போ என் பைக்கு பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நடந்து போகிறேன். நான் அந்த சூழலில் இருக்கேன். நான் பணம் இல்லாமல் பெட்ரோல் போடலை. அப்போ எனக்கு வந்து சொன்ன உடனே ஓகே சொல்லிடலான்ற ஒரு எண்ணம் தான். 30% பெரிய அமௌண்ட்டாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் ரொம்ப யோசிக்காமல் உடனே சொல்லிட்டேன் நான். ஏன்னா ஒரு நாள் டைம் கொடுங்க சார்னு சொன்னால் ஏதாவது யோசிப்பேன்னு சொல்லிட்டு, இல்லை சார் வேணாம், இந்த ப்ரொடக்ஷன் வந்து சரியா இல்லை, நான் வந்து இந்த மாதிரி சூழலில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். இப்படி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு முதல் படம் காத்துட்டு இருக்க ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா சூழல்லையும் போகும்போது எல்லா ப்ராஜெக்ட்டும் போகும். ஆனால் வேறு ஏதேதோ காரணங்கள்னால, சின்ன காரணம் தான், ஒன்றும் பெருசாக இந்த மாதிரி சின்ன காரணங்கள்னால, ஒன்று சம்பளம் கூட தரேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த கதை பிடிக்கும், ஆனால் அதில் ஏதோ ஒரு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு சூழல்லையும் ஏதோ வெளியே இருக்கிற ஒரு பண ரீதியாகவோ, இல்லை நம்ம வயசாகிட்டுருக்கு, வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அந்த கதையை வந்து விட்டு கொடுக்கறதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காகவும் எல்லா சூழலும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கணும்னு தோணும். வீட்டில் வந்து யோசிக்கிறப்போ இல்லை நம்ம என்ன பிளான் பண்ணி வந்தோமோ, எதை செய்ய நினச்சோமோ அதை மட்டும் செய்வோம், மாற்றிக்க வேண்டாம் எதுவும் அப்படின்னு. பொருளாதார ரீதியாக இருக்க பிரச்சனைகள் வந்து எவ்வளோ மனசை நம்மளை வந்து உடைக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்ககிட்ட ப்ரொடியூசர்ஸ்கிட்ட வந்து நம்ம ஏதோ பேசிட்டு வந்துடுவோம். ஆனால் வீட்டில் வந்து சராசரியாக அவர் அன்றாட தேவைகளுக்கு கூட கஷ்டப்படணும்னு நினைக்கிறப்போ, சரி இதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணுவோமே, அடுத்த 2வது படத்துலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச படம் பண்ணுவோமே அப்படின்ற எண்ணம் தோணும். ஆனால் நான் உறுதியாக நம்புவது என்னன்னா, ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம செய்ய முடியலன்னா வாழ்க்கை முழுக்க செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு படத்தில் இருக்க எனர்ஜி வேறு, அப்போ இருக்கிற வெறியும் வேறு. அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு மேலே தான் போய் பல விஷயங்களுக்கு வந்து அடிபணிஞ்சு தான் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வருமே ஒழிய, ஃபஸ்ட்டு படத்தில் தான் சொல்லப்போனால் ஃப்ரீடமே அதிகம், மற்ற எந்த படங்கள்லையும் கிடையாது. இப்போ 2வது படமே எனக்கு 3வது படமே காக்கா முட்டை மாதிரி இருக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த சுதந்திரம்ன்றது வேறு மாதிரி பிரிஞ்சிருது. அப்போது ஒவ்வொரு சூழல்லையும் எனக்கு வெற்றிமாறன் சாரை பார்க்கும்போது கூட இந்த கதையை சொல்கிறேன். வெற்றிமாறன் சார் ஒரு எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும், அது தனுஷ் சாருங்களாம் இருந்தாலுமே அவங்ககிட்ட நான் சொல்லும் போதே எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் ஒரு விஷயம் சொன்னேன், சார் எதையுமே மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நிறையா ப்ரொடியூசர்ஸ் சந்திச்சிருக்கிறதுனால எதையுமே நான் மாற்றிக்க மாட்டேன், இது நீங்கள் படிங்க, எந்த கரெக்ஷன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எனி சேஞ்சஸ் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதை பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் என்னோடய உரிமை. நான் அன்றைக்கி சொல்லவே கூட சொல்ல மாட்டேன், நீங்கள் நல்லா இல்லைன்னா சொல்லலாம், எது புரியலைன்னா சொல்லலாம். சில காட்சிகளில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் எந்த அளவுக்குன்னா அதை சொல்லுவார், இந்த சூழல் இந்த மாதிரி இந்த காட்சி இப்படி இருக்கேன்னு சொல்லுவார். அது அப்படி தான் சார் ஃபைனலாக எடுத்து பார்ப்போம் சார், நல்லா வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவேன், விட்டுருவார், அதுக்கடுத்து எதுவும் பேச மாட்டார். ஆனால் அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகுமான்றது எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் சார்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர்கிட்டையும் எனக்கு நான் பேசுவேன். நான் ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டோம்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஆனாலும் நான் தைரியமாக சொல்லுவேன், சார் கண்டிப்பாக நல்ல படமாக வரும் சார் இது, ஆனால் கமர்ஷியலாக எப்படி போகும்னு தெரியல, நம்ம நஷ்டமாகாதபடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவேன் நான். அவங்க 2 பேரும் அதெல்லாம் கவலையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே இந்த படம் வந்து அவங்களோட சினிமா மேலே இருக்கிற ஆசை இருக்குல்ல, காதல் இருக்குல்ல, அதுக்காக தான் பண்ணாங்க அவங்க.
அண்ட் அடுத்ததா கிராஜுவேட் ஷோகேஸ் ஒரு ஃபேஷன் ஷோ பார்த்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே ஃபேஷன் ஷோனா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ரேம்ப் வாக் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபேஷன் ஷோவில் குட்டி குட்டி குழந்தைங்களும் இந்த யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கனாலே அழகுங்க. அந்த அழகான குழந்தைங்க ரேம்ப் வாக் போனால் அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் பாருங்க. கோலிவுட் அன்கட்ல பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்பவே ஃபேஷனபிளாக இருந்துச்சுல்ல. இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட அடுத்த கோலிவுட் அன்கட்ல உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it is Keetana Venkatesh signing off from Kollywood Uncut. Tata, bye bye and take care.